கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, மத்தேயு 26:8 இந்த வீண் செலவு எதற்கு என்று சொல்லி சீடர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய வெளியேறப்பட்ட வெள்ளைக்கல் பரணி தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறதை பார்க்கிறோம். அப்படி ஆண்டவருக்கு செய்கிற இந்த காரியத்தை அவர்கள் வீண் செலவு என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். பணத்தின் மூலியமாகவோ உழைப்பின் மூலியமாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவருக்காக எதையாவது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகம் பார்க்கிறது, ஏன் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் கூட பார்க்கிறார்கள், ஏன் இந்த வீண் அலைச்சல், ஏன் இந்த வீண் செலவு, ஏன் இந்த காரியம், இதனால் என்ன நடக்கப் போகிறது, ஊழியத்திலே அல்லது காரியங்களிலே என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், அது எல்லாம் நற்கிரியைக்கு அடையாளமாகவும் தேவனுடைய வருகையிலே அது எல்லாம் நினைவு கூறப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே கலங்காமல் உங்களுடைய ஊழியத்தையும் தேவனுக்காக நீங்கள் செய்கிற பிரயாசங்கள் யாவற்றையும் முழு இருதயத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக அதற்குண்டான பலனை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.